சீனாவுடைய உற்பத்தி துறையானது எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்றதை நம்ம செய்திகளில் மட்டும் இல்லை, இப்போல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக அவங்களே அதை ப்ரொபகண்டா பண்ணவோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உலகின் உற்பத்தி துறையை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விநியோக சங்கிலியில் எப்பயாச்சும் ஒரு துண்டு விழுந்துருமோன்ற ஒரு அச்சத்தில் தான் கடந்த சில வருடங்களாகவே பல்வேறு பெரு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கொள்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் சைனா ப்ளஸ் ஒன் என்ற ஒரு கொள்கை. இந்த கொள்கையின் மூலமாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். உற்பத்தி துறையில் சீனாவுக்கு மாற்றாகுமா இந்தியா என்ற ஒரு கேள்வியையும் இந்த சீனா ப்ளஸ் ஒன் கொள்கையானது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இந்த கொள்கையின் மூலமாக இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன, சவால்கள் என்ன, இந்த சீனா ஒன் பிளஸ் கொள்கையால் அதிகம் பெனிஃபிட் ஆகக்கூடிய நாடுகள்னு பார்க்கும்போது தென்கிழக்காசிய நாடுகளும் தெற்காசிய நாடுகளும் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியா, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுதுன்றதை பார்த்துடலாம். உற்பத்தி திறன் அதை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பிரதானமாக இவங்க சொல்றது இந்த ஏஜ் ஃபேக்டர்ன்ற ஒரு விஷயம். 15 to 64 வயதுக்கு இடைப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சீனாவை பொறுத்த வரைக்கும் 98.4 கோடி பேர் இருக்கிறார்கள். அதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 96.1 கோடி பேர் இருக்கிறார்கள். ஸோ ஒரு ஒர்க்கிங் பாப்புலேஷன் இந்த அளவில் அதிகமாக இருக்கிறது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ரெண்டு நாடுகளுமே பார்க்கும்போது ஒரு சிறிய டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 2 கோடின்றது ஒரு சிறிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுனாலுமே ஒப்பீட்டு அளவில் உலக அளவில் பார்க்கும்போது இந்த மார்ஜினை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உற்பத்தி திறனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஃபேக்டர்ன்றதை தாண்டி சம்பளம் எந்த அளவில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் சீனாவில் எவ்வளவு சம்பளம்ன்றதை பார்த்துடலாம். சீனாவை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்திற்கு $5.6 என்ற சம்பளம் கொடுக்கப்படுற நிலை இந்தியாவில் சராசரியாக 1 மணி நேரத்திற்கு $1 என்ற அளவில் தான் சம்பளம் இருக்கிறது. ஸோ ஒப்பீட்டளவில் குறைவான சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருப்பதால் இந்த மார்க்கெட் மேலே எப்பயுமே சர்வதேச நிறுவனங்களுக்கு ஒரு கண் கொஞ்சம் வலுவாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் தொழில் புரிய உகந்த நாடுகள் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சர்வதேச ஆய்வு நிறுவனமான எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருந்தது. ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க, அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இப்படி இருக்க போகுது ட்ரெண்ட் அப்படின்னு. அதில் 2023 வெளியான தரவுப்படி 2023 27 இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆசிய அளவில் இந்தியா 10ஆம் இடத்தில் இருக்க போகிறது அப்படின்னு ஒரு தரவானது வெளியாகி இருந்தது. இன்னும் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வந்த தரவின் போது 16வது இடத்துல இருந்து 10வது இடத்துக்கு இந்தியா முன்னேறி இருந்தது. ஸோ ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்குது என்ற ஒரு குறியீடாக தான் இதை பார்க்கணும். ஸோ இதே எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அதில் தொழில் புரிய உகந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு எந்த காலகட்டத்துக்கானது 2025 முதல் 2029க்கான காலகட்டம் ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 3 விதமாக மாநிலங்களை பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் 15 பிரதானமான மாநிலங்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் முயலும் மாநிலங்கள் ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு விகிதத்தில் 15வது இடத்துல 4.6 புள்ளிகளுடன் பீகார் இருக்கு. 14வது இடத்துல 5.1 புள்ளிகளுடன் மேற்கு வங்கம் இருக்கிறது. 13வது இடத்துல 5.6 புள்ளிகளுடன் மத்திய பிரதேச மாநிலம் இருக்கிறது. 5.8 புள்ளிகளை பெற்று 11வது இடத்தை பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் 2 மாநிலங்களுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதையும் நாம பார்க்கிறோம். தொடர்ந்து தொழில் புரிய உகந்த மாநிலங்கள் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வேகமாக முன்னேறும் மாநிலங்கள் எவை அப்படின்னு பார்க்கும்போது 10வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கிறது 6 புள்ளிகளோடு. அதே நேரத்தில் கேரளா 9வது இடத்துல இருக்கு 6.2 புள்ளிகளோட. ஹரியானா மாநிலம் 6.5 புள்ளிகளோட 8ஆம் இடத்துலையும், தெலங்கானா 6.8 புள்ளிகளோட 7வது இடத்துலையும் இருக்கு. ஸோ ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்க, ரொம்ப டயர் 1க்கு வரணுன்ற ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு மாநிலங்களாக இவை வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக தொழில் புரிய உகந்த மாநிலங்கள் பட்டியலில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அச்சீவர் ஸ்டேட்ஸ் சாதிக்கும் மாநிலங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் 4வது இடத்தை 3 மாநிலங்கள் பகிர்ந்து கொள்கிறது. டெல்லி, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா இந்த 3 மாநிலங்களுமே 6.9 புள்ளிகளை பெற்றிருக்கு. இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு உட்கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஆந்திர பிரதேசம் கடந்த சில தசாப்தங்களாகவே பார்க்கும்போது ஒரு சுணக்கம் இருந்த நிலையில் தற்பொழுது சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசோடு நிறைய ஸ்பெஷல் பேக்கேஜஸ் எல்லாம் பேசி வாங்கியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் எதிர்காலம் கொஞ்சம் பிரகாசமாவே இருக்குங்கன்ற ஒரு விதத்துல தான் கர்நாடகாக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஈக்குவலா ஆந்திர பிரதேசமும் வந்திருக்கு. நம்ம அண்டை மாநிலம்ன்றதுனால நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றதா இந்த தரவுகள் எடுத்துக்காட்டுது. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா 7.1 புள்ளியோட 3வது இடத்தில் இருக்கிறது. குஜராத் 7.3 புள்ளிகளோட 2வது இடத்தில் இருக்கிறது. ஸோ தொழில் புரிய உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது? அது தமிழ்நாடு. 7.4 புள்ளிகளுடன் இந்தியாவிலேயே தொழில் புரிய உகந்த மாநிலமாக நம்பர் 1
1 இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. எதன் அடிப்படையில் இது வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11 கேட்டகரிஸ்ல 90க்கும் மேற்பட்ட இண்டிகேட்டர்ஸ் குறியீடுகள் மூலமாக இந்த வகைப்பாடானது நடத்தப்பட்டிருப்பதாக அந்த எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில் புரிய உகந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குன்னா அப்படி எந்த அளவுக்கு இங்கே சாதகமான ஒரு சூழல் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கான தரவுகளும் வந்திருக்கிறது. தொழிற்சாலைகள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொழிற்சாலைகளில் 15.7% தொழிற்சாலைகள், அதிகபட்ச தொழிற்சாலைகள் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய மொத்த மின்னணு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் 40% தமிழகத்தில் இருந்து தான் போகிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்டான தொழில் புரிவதற்கான அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க அப்படின்றத சர்வதேச ஊடகங்களும் எடுத்து காட்டியிருக்கின்றன. ஸோ இந்திய ஜிடிபியில் நம்மளோட உற்பத்தி துறை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2023-24 நிதியாண்டிற்கான தரவுகள் வெளியாகி இருக்கு. அதில் பார்க்கும்போது இந்தியாவுடைய ஜிடிபி உற்பத்தி துறையோட அதில் பங்கு சராசரியா நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 17.3% இருக்கு. ஆனா தமிழகத்துடைய ஜிடிபியில் உற்பத்தி துறையோட பங்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 24.1%. ஆத்ம நிர்பர்னு பிரதமர் நரேந்திர மோடி தற்சார்பு இந்தியா அந்த திட்டத்தை துவக்கி வச்சும்போது அவருடைய ஒரு டார்கெட்டா அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, இந்தியாவோட ஜிடிபியில் 25% உற்பத்தி துறை தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த கொரோனா மாதிரியான சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தப்போ இந்த நேஷனல் ஆவரேஜ் குறைஞ்சாலுமே தமிழகம் இப்போ ஆல்மோஸ்ட் 25% நெருங்கிட்டு இருக்கோம். 24.1ன்னா இன்னும் 0.9% தான் பிரதமர் மோடியோட டார்கெட்டை இங்க தமிழ்நாடு அச்சீவ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே பலமா இருக்கு. ஸோ அதனாலவே நம்ம கூடுதலாக கவனிக்கிறோன்றதுனால சர்வதேச நிறுவனங்களுக்கு ஒரு ஏற்ற களமாக தமிழகம் மாறி இருக்கிறது. ஸோ இது தற்போது எழுப்பக்கூடிய கேள்வி. உலகின் பார்வை இந்த பக்கம் திரும்ப இருக்கக்கூடிய நிலையில உலகின் புதிய உற்பத்தி முனையமாக மாறுகிறதா இந்தியா? இல்ல தென்னிந்தியா. ஏன்னா நம்ம இந்த லிஸ்ட்லேயே பார்த்தோம், டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் சாதிக்கும் மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநிலங்கள் எது? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியது தான். குறிப்பாக கர்நாடகாவுக்கும் சரி, ஆந்திராவுக்கும் சரி, தமிழ்நாடுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுல ஒரு கடுமையான போட்டி தென்னிந்தியாவில் இருக்கு. கூடவே டஃப் காம்படிஷனுக்கு இங்க மகாராஷ்டிராவும் இருக்காங்க, குஜராத்தும் இருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் இந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு டஃப் ஆக போகுதுன்றதையும் தாண்டி தென்னிந்தியா தான் சீனாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு டெஸ்டினேஷனா, ஒரு மாற்றான ஒரு உற்பத்தி முனையமாக வரும் காலங்களில் மாற இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம இல்ல சர்வதேச ஊடகங்கள் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனான்ற ஒரு நாட்டை சார்ந்திருக்க கூடாது ஒரு விஷயம் எதுக்கு சொன்னாங்கன்னா, இப்ப பாருங்க அமெரிக்கா சீனாவுக்கு இடையே ஒரு வர்த்தக யுத்தம் போயிட்டு இருக்கு. அதனால சந்தை நிலவரம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்களேன். சோ நாளைக்கு சீனாவில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்க மாட்டோம் ஏதாவது ஒரு பெரும்பான்மை நாடு முடிவெடுத்தால் அதற்கான அந்த விநியோக சங்கிலி பாதிக்கப்படும். சோ ஆல்டர்னேட்டா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் ஒரு பெரிய உற்பத்தி மையத்தை வச்சா அந்த ஆல்டர்னேட்டிவ் சரியா நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் பெருநிறுவனங்களோட கணிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்க முக்கியமா ஒரு விஷயம், இவ்வளவு ஒரு நல்ல ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்க இந்தியாவில் குறிப்பா தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இருந்தாலுமே மூலப்பொருட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவை நாம் இன்னும் சார்ந்துதான் இருக்கிறோம். இந்த சூழல் மாறுமா? இது மாறினால்தான் முழுமையான ஒரு தற்சார்பு இந்தியாவை நம்மால் பார்க்க முடியும். அதுல தமிழகத்துடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது தான் தற்போதைய தரவுகள் நமக்கு கூறும் செய்தி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.